அங்கிள் டிடி. என்னோடய பார்ட்னர் டிகேசி தான் காண போயிட்டாங்க, கொஞ்ச நாள் ஆளே காணோம். ஸோ நானும் வெயிட் பண்ணி இப்போ நான் தனியாகவே இன்னைக்கு இந்த செஷனுக்கு வர போகிறேன். வந்துட்டீங்களா? கடைசியில் வந்துட்டீங்க. வாங்க 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 வாங்க. என்ன ப்ரோ நீங்கள் ஆளே காண போயிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க? காண போயிட்டா தனியாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், கன்சிஸ்டன்சி வேணும் ப்ரோ. நம்ம ஃபேன்லாம் வெயிட் பண்ணுறாங்க அடுத்து எப்படா எபிசோட் வரோன்ட்டு. சில பல காரணம் பிரச்சனைனால தான் வர முடியலையே தவிர காரணத்தை சொல்லியே வாழ்க்கை ஓட்டிடுவாங்கப்பா. இதுதானே எப்பத்தாலும் ஒன்று ஆரம்பிப்பாங்களாம், அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்களா ஒரு மாசத்துக்கு. நம்ம வெயிட் பண்ணணுமா? 2 நிமிஷம் அமைதியா இருக்கு. மொமன் சைலனா தெரியுது துப்புரன் தெரியுது. ஆமா, நம்ம ஒரு வருத்த எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமாவா? ஆமாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் என்னாச்சு? பாட்டி தவறிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஓ, ஐம் so sorry to know that. அவங்க லைக் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்புறம் அது முடிஞ்சு அவங்க தவறி 16 இதெல்லாம் முடிச்சு நம்மளும் மென்டலாக ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்துட்டோமா. ஒரு குட்டி பிரேக்கு தான் வச்சேன். இவங்க என்னமோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்படியே சொன்னீங்களா பிரேக் வைக்கிறீங்கன்னு? ஒரு மாதம் அது 1 மாதம் ஆகணும். எனக்கு இங்கே தெரியும். அது தற்செயலாக நடந்தது. இறப்புலாம் தற்செயலாக நடக்கிறதுங்க. ஆமாம், ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இறப்பு நடந்தனால உங்களை விட்டு வைக்கிற திருப்பி டிகேசி வந்துருங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிச்சுக்கோங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் திருப்பி நீங்கள் வந்துட்டீங்க. த கம்பேக். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி நம்பலாம். இனிமே தான் இருக்கு. என்னமோ சொல்லலாம், சம்பவம் இல்லைங்க, நாங்கள் சரித்திரம் கொடுக்குறோம். ஓகே, இனிமே தான் இருக்கு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க வந்துட்டீங்க, திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். ஓ, இனிமேதான் இருக்குன்றீங்களா? ஆமாங்க, நான் கொஞ்சம் தாண்டி எங்கேயும் போயிட்டேன். ஆல்ரைட், கண்டிப்பா இனிமேதான் இருக்கு.